டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப மந்தமாக தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து உலா வருது. சில நாடுகளில் இப்போ யூஎஸ் போன்ற சில நாடுகளில் புக்கிங் தொடங்கிட்டாங்க. இங்கேயும் சில இடங்களில் புக்கிங் வந்து தொடங்கிட்டாங்க. சென்சார் வந்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சார் வாங்கலை. ஆனால் சென்சாரில் ஒரு 60 கட்டு கொடுத்துருக்காங்க. அதை அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யூ வாங்குவதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை யூ கொடுக்க மாட்டோம், இந்த காட்சிகள்லாம் இங்கே வெட்டினாதான் யூ கொடுப்போம்னா நிறைய காட்சிகள் இப்போ நம்ம சில வீடியோக்கள் முன்னாடியே போட்டிருக்கோம். கரூர் கூட்ட நெரிசல் காட்சிகள், கரூர் மாதிரியான பல இடங்கள்ல அவங்க ட்ரோன் கேமரா வச்சு பிடிச்சது, இந்த நிறைய காட்சிகளை சேர்த்திருந்தாங்க. அதை வந்து சென்சார் போர்டு சில காட்சிகளை துப்புரவாக வெட்டி நீக்க சொல்லியிருக்கிறார்கள். அதை எடுத்தாதான் நாங்கள் வந்து இதை அலோவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து சம்பவம் அந்த மாதிரி நடந்துட்டதுனால அந்த சில காட்சிகளை வந்து நீக்கி மாற்றிருக்காங்க. ஆனாலும் 60 கட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அத்தனை கட்டு கொடுத்த பிறகும் அந்த கட்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னா யூஏ, இல்லைன்னா அது வந்து ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காம போனாலும் அது யூஏ லெவலில் தான் இருக்குது. கட்டை ஏற்றுக்க மாட்டோம், ரிவைசிங் போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பராசக்தி மாரி அவங்க அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏற்றுக்காம ஃபைட் பண்ணாங்க, நாங்கள் அதை வச்சே தீர்வோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றாங்க. ஏ சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து இவங்க எதிர்பார்க்குற வசூல் வந்து வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இப்போ நிறைய பேர் அந்த முட்டு கொடுக்குற கோஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா அது 1000 கோடி அடிக்கும், அது விஜயனுடைய கடைசி படம், அதனால உலகம் முழுக்க அவருக்கு பெரிய சப்போர்ட்டு, ரெண்டாவது எல்லாருமே அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. 1000 கோடிக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி படம்னு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் அதுவும்